மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. கேவலமான மட்டமான ஒரு ஒரு ட்வீட் அது. அவரோட சிந்தனையில் அது எப்படி அப்பப்போ அப்படிதான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆராசா அவருமே ஒரு தலித்து தான். அவருக்கு இன்னொரு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர், ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் ஒரு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு வாழ்த்து தான் தெரிவிக்கணுமே தவிர இப்படி வன்மத்தோட வந்து பேசக்கூடாது. ஏதாவது திருநிதிக்கு ஏதாவது திரட்டி பக்கத்துல எங்கேயாவது ஒரு தீவை வாங்கி அது ஒரு நாடா அங்கீகரிச்சு அதுக்கு நீங்க ஒரு அதிபர் ஆயிருங்களேன், எப்படி இருக்கும்? அவர்கிட்ட கேட்டா அவரே அது பக்கத்துல லேண்ட் வாங்கி கொடுத்துருவார்ல. அங்க ஒருத்தர் இருக்காருல்ல. ஆமா, அவர்கிட்ட கேட்டா கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்து. பக்கத்துல அவர் ஒரு லேண்ட் வாங்கி தர போறாரு. வாங்க, நானும் உங்களை மாதிரி தான், நீங்களும் நானும் ஒண்ணுதான், வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல வாங்கி கொடுத்து செட்டில் பண்ண போறாரு. கச்சத்தீவு அப்படிதான் எடுக்கிறேன்னாரு. அதை வேணா இந்த எம்பி ஒருத்தர் இருக்காருல்ல, இலங்கையில இருந்து வந்தாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க, வாங்கி கொடுத்தாரு. ஆதவர்ஜினா அவர்களுக்கு வந்து ரமேஷ் என்ன கேஸ்ட்ன்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உண்மையை சொல்லியிருக்காரு, கூச்சமே இல்லாம உண்மையை சொல்லியிருக்காரு. மனசாட்சி அப்படின்றத எடுத்து வச்சுட்டு அவர் என்ன கேஸ்ட்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன கூட என்னமா இப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி பேசிட்டேன் அப்படின்றது தான் நம்ம வந்து ஆதவர்ஜினா அவர்களை பார்த்து கேட்கணும். தெரியாமையும் போட்டிருப்பாங்க. ராஜ்மோகன் பட்டியலினத்தவர்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா ரமேஷ் என்ன கேஸ்ட்னு உங்களுக்கு தெரியாது. மற்றவங்கள்தான் உங்களுக்கு எப்படி கேஸ்ட் தெரிஞ்சுது? மற்ற 7 பேர் பட்டியலினத்தவர்னு சொல்லும் போது உங்களுக்கு அது அவ்வளவு பெருமையா இருக்குல்ல. எல்லாரோட எடுத்தா தானே யாரோட உங்களுக்கு. அப்ப வெங்கட்ரமணன் உங்களுக்கு தெரியாதா? வெங்கட்ரமணன் என்ன கேஸ்ட்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாம தான் உணவுத்துறையை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரிதான் ரமேஷ் வந்து என்னன்னே தெரியாது, தெரியாம தான் தூக்கி அறநிலையத்துறையை தூக்கி கொடுத்துட்டீங்க. அதோ சார், என்ன சார் எங்களாண்டியே வா. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கம்மியாயிட்டே வராங்க, பார்வையாளர்கள் வந்து கம்மியாயிட்டே வராங்க. எனக்கு வருத்தம்பா. எல்லாருக்கும் தான் வருத்தம், அதுக்கு என்ன பண்றது? அது அப்படி இல்லை, அது பீக் டைம் இருந்துச்சு, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டென்ட்டோட அந்த இது வந்து நியூஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதனால எதுவும் பெருசாக எதுவும் நடக்காததன் விளைவாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கிறேன். சீக்கிரம் எதாவது நடக்கணும்பா. அதாவது நல்ல விஷயங்களா பெருசா நடந்துச்சுன்னா நம்மளும் எடுத்து பேசலாம்ல. அதுக்காக சொல்றேன், உங்களுக்கு வியூஸ் ஏறணுன்றதுக்காக நாட்டில் ஏதாவது நடந்து நல்லது நடக்கணும்னு சொல்றேன். நல்லது நடந்தா மக்கள் அதை பார்க்க மாட்டேன். நல்லதுதான் நடந்துருச்சு, அப்புறம் உட்காந்து பேசுறது அப்படின்னுவாங்க. கான்ட்ரவர்சியா ஏதாவது நடந்துருந்துச்சு. கான்ட்ரவர்சியா நடக்கணுமா, ஆனா நல்லதா இருக்கணுமா? நல்லா இருக்கு. ஆனா நீங்களே சொல்லியிருக்கீங்களா ஆல்ரெடி, இதுவே தாவிக்கா ஆளுங்கட்சியா வந்ததுனாலதான் இன்னைக்கு நியூஸ் இல்லாம இருக்கு. ஒருவேளை எதிர்கட்சியா இருந்ததுன்னா நிறைய நியூஸ் வந்திருக்கும். எதிர்கட்சியா இருந்ததுன்னா நமக்கு ரெகுலர் நியூஸ் தான். பட் இப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கிறதுனால நமக்கு வந்து நியூஸ் வந்து ரெகுலர் நியூஸ் தான். பட் ஆனால் என்னன்னா இப்போதானே ஒரு 10-11 நாள் தானே ஆகியிருக்கு, அதனால கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். வெள்ளை அறிக்கை மட்டும் வர, நான் முன்னாடி வந்து மேனிஃபெஸ்டோக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ வெள்ளை அறிக்கைக்காக வந்து ஈகர்லி வெயிட்டிங்ல இருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது பூகம்பமே நடக்கும்னு நினைக்கிறேன். கச்சேரி கலை கட்டுதடி ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவங்க கேஸு, இந்த கிட்னி முறைகேடு, கிட்னி பயனாளர்களா முறைகேடு தான் பயனாளர்கள் கிடையாது. ஓ, கிட்னி பயனாளர்கள், கிட்னி முறை திருட்டு கிடையாது, முறைகேடு. இன்னைக்கு தெரியுது. ஏன் தெரியுதா திமுக ஆட்சி விட்டு போயிருக்குன்னு தெரியுது. கிட்னி முறைகேடு, மது பிரியர்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறது. நோயாளிகள் இல்ல, பயனாளிகள். வித்தியாசமா, அதாவது தங்களுக்கு தமிழ் தெரியும் என்ற ஒரே காரணத்திற்காக அனைத்திற்கும் பெயர் வைக்க வேண்டியது. டீசென்டா பேசுமேன் அப்படின்ற மாதிரிதான் மரியாதை கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். திமுக வந்து மரியாதை வந்து எல்லாத்துக்குமே. திருட்டு பயிலுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? என்ன திருட்டு பையன்? அதை விட விடுங்க. அவரு ஆமா திருட்டு பையன் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில. ஆமா, அவரு அனுதாபி. திமுக ஆளு கிடையாது, அவர் அனுதாபி. மாசு போய் பிரியாணி சாப்பிடுவாராம், ஆனா அவர் பேர் அனுதாபி. அபுதாபியில நீங்க சொன்னீங்க இந்த கிட்னி முறைகேடு சொல்லியிருக்கீங்க, செந்தில் பாலாஜிக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த யார் அந்த சாரியும் பார்க்கணும், யார் அந்த அதையும் வந்து என்ன. ஆமா, எல்லாத்தையும் தோண்டி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க போல இருக்கு. அது இந்த டெண்டர் போன விஷயங்கள்,
அப்புறம் கே நேரு அவர்களோட இது இருக்கும் போகும்னு நினைக்கிறேன். சவுக்கு சங்கர் வேற வெளில வந்திருக்காரு. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லையே 22 தான் வராருங்க. அப்படிங்களா? கேன்சல் பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு எல்லாமே ஓவர். பட் ஆனா 22 தான் வந்து ஈவினிங் போல வராருன்னு கேள்விப்பட்டேன். ஆயிடுச்சா? அதான் இன்னைக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ ப்ளூ சட்டை 22 பாத்தீங்களா? இந்த அவமானம் உனக்கு. இது அவமானம் இல்லைங்க, நாள் கிழமை கூட பார்க்காத அளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசுறதுதான் என்ன மேட்ச் என்ன டீம் ஒண்ணும் தெரியல. அதுக்கு முன்னாடி நேரு விருப்பமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, போரா தான் இருக்கும். என்னைய விட்டு நேற்றுக்கு வந்து கார்த்தி அவர்கள் வந்து கருப்பு படம் போயிட்டு வந்திருக்கு. எப்படி இருந்துச்சு அது ரிவ்யூ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. குடும்பங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், நான் குடும்ப சார்பா கேட்கிறேன், எப்படி இருந்துச்சு படம்? இவனை வெளுத்தா சரியா போயிடும். நிக்கிறான் பாருங்க, ஏதோ வெளுத்து விட்டோன்னு வச்சுங்க எல்லாம் சரியா போயிடும். ஐயோ அச்சச்சோ பயங்கரமான ஆள் ஆச்சு அப்படின்னா நான் கூட இவன் கொடுக்குற பில்டு. ஆனா இன்னொரு இடத்துல இருந்து எனக்கு வந்துச்சு, போகாத தம்பி போயிடுங்க அப்படின்னாங்க. நான் தான் தெரியாத தேட்டருக்குள்ளார போயிட்டேன். ஆனஸ்ட் ரிவ்யூ அங்க இருந்தா வரும்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்பவே நீங்க குடும்பங்கள் வந்து கொஞ்சம் வந்து வேற வழி இல்ல, வீட்டுக்கு பசங்க எல்லாம் வந்திருக்காங்க, ஹாலிடேஸ்க்கு வந்திருக்காங்க. சோ அவங்களையும் என்டர்டெயின் பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படம் எப்படி ஓடி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி மக்கள்லாம் வெறியாகி போய் இந்த எலெக்ஷனு அது இதுன்னு இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்கல்ல, ஒரு சின்ன ரிலீஃபுக்காக இந்த படத்துக்கு போயிடுறாங்க. அது ஒரு மாதிரி இந்த படம் வந்து படுமொக்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா என்னன்னா இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சாங்கு ஒரு சில சீன்ஸால இந்த படம் தப்பிச்சுக்கிச்சுங்க. நான் ரொம்ப நேரமா உட்காந்துருக்கேன், எப்படா சூர்யாவை காட்டுவீங்க, நானும் சூர்யாவை பார்க்கலாம்னு பார்த்தா சூர்யா வரதுக்கே 15-20 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. அப்பப்போ சூர்யா காணாம போயிடுவாரு. கெஸ்ட் ரோல் தான், கேமியோலயே ஒரு படம் சக்சஸ் பண்ண வச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம். லால் சலாமோட நீங்க படத்துல சேர்க்க முடியாது, அது கேமியோன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு கேமியோவையே ஒரு ஹீரோ மாதிரி ஆக்கி ஒரு மாதிரி ஆர்ஜே பாலாஜி கொண்டு வந்து அங்கங்கிருந்து எடுத்து இந்த சொருவி என்னமோ பண்ணி வச்சிட்டாரு. நேத்து தியேட்டர்ல ஒருத்தவங்களுக்கு சாமி வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. ஆமா, நைட் ஷோ வேற, சாமி வந்து அவங்க பாட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடைசி பாட்டுக்கு இல்ல அந்த கடைசி பாட்டு ஒர்த்து அந்த பாட்டு. ஆமா ஆமா, ஒருத்தர். எனக்கு சாய் மேல ஒன்னும் பெரிய நம்பிக்கை அப்படிலாம் நீங்க அந்த பக்கம் எல்லாம் போகாதீங்க. அப்படி பார்த்தா அதெல்லாம் நீங்க ஒருமனே பிஜிஎம் மட்டும்தான் வெளியில கொடுத்து எதுவும் மியூசிக் போட்டுருப்பாரோ, அது என்னவோ பண்ணிட்டு போறாரு விடுங்க. இல்லங்க நமக்கு இந்த பிடிக்காது இல்ல, இந்த சிவப்பு கலர் வந்தாலே நமக்கு டென்ஷன் ஆகும். இந்த ரெட் கலர்ல காட்டுறேன்னு ரெட்டா காட்டினாலே நமக்கு பிடிக்காது. அதை வேற காட்டிட்டு இருந்தாங்க. இந்த கடைசி பாட்டு ஒரு சில சீன்ஸ் வந்து ஓகேவா இருந்துச்சு. தெரியல ஏதோ இவனுக்கு என்ன மைண்ட் செட், இவனுக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. படம் ஆஹா ஓஹோன்றான். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. ஆனா நீங்களும் ஒரு ஹைப்பு கொடுத்தீங்களே ஐயா, அது தளபதி நடிக்க வேண்டிய. நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த இடத்துல தளபதியை வச்சுதான் யோசிச்சு பார்த்தேன். இதுல இந்த சீன்ல ஒரு இருந்தா எப்படி இருந்திருக்கும். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த காடு மோடு அந்த மாதிரி சில விஷயம் சத்தியமா ஒருவேளை தளபதி நடிச்சிருந்தா அப்படின்னா சாயபயங்கர் வந்திருக்க மாட்டாரு, அனிருத். ஓகேங்களா? அது இல்லாம மியூசிக்ல இந்த காடு மோடு அவ்வளவுதான் புரியுது, அதுக்கப்புறம் எதுவும் புரியாது உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு, கடைசி பாட்டு, அதுவும் உங்களுக்கு புரியாது. அதுவும் வந்து இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ் தளபதிக்கு சரியா இருந்திருக்கும், மற்ற சீன்ஸ் எல்லாம் தெரியல. கேமியோலாம் தளபதி பண்ண மாட்டா. அப்படி கேமியோ ரோல் பண்ணி ஒரு படம்லாம் நடிக்க மாட்டாரு. நடிச்சா ஃபுல் ஹீரோவா அவர் நடிச்சிருப்பாரு. தெரியல, எனக்கு அந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. பிடிக்கலன்னு இல்ல, எனக்கு ஓகேவா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஒரு சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே படம் முடிஞ்சிருச்சுன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஏதோ எதுக்கு இந்த படம் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சாச்சு படத்தை. செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒரு எடுக்கணுமேன்ற காரணத்துக்காக எடுத்து கொண்டு போய் கடைசியில அந்த பாட்டை வைக்கணுமேனு வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. வாங்கின பாப்கார்ன் தீர்ற வரைக்கும் படம் ஓடணும்ல. இல்ல, அது தீர்ந்துருச்சு உடனே. அது 5 நிமிஷம் கூட நிக்கலன்னு வச்சுக்கோங்க, அது முடிஞ்சிருச்சு. அதுக்குதான் செகண்ட் ஹாஃப் ஓட்டிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு அந்த கடைசி இந்த கிளைமேக்ஸ் சாங்காக மட்டும்தான் நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இந்த சாங்ஸோட அந்த சூர்யாவோட அந்த எலிவேஷன், அந்த கருப்புன்னு சொல்ற அந்த கரெக்டான அந்த பேர், படத்துக்கு அந்த பேருக்கு அந்த பாட்டுக்கும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி சாரி மிஸ்டர் ஆர்ஜே பாலாஜி, எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான். நான் அந்த கடைசி சாங் மட்டும் பாத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, வந்துரும். அப்படி அமேசானுக்கு வந்துரும். அப்படி காடுகள்ல வந்து ஏங்க ஆனானப்பட்ட அண்ணன் சீமான் நடிச்ச படமே இதுல தான் போடுறான். எல்ஐகே தானே வந்துருச்சுன்னா அதையே நம்ம ஓபன் பண்ணி பார்க்க மாட்டேங்க. அது வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, அதையே நம்ம ஓபன் பண்ணல. அதுல எங்க இருந்து ஸ்பெஷலா ஓபன் பண்ணி இதை போய் பார்க்க போறோம். எனக்கு ஒரு பெருமை, கட்டாயப்படுத்தி அவர் வந்து துரந்தர் படம் பார்ட் 1 வந்து ஒரு மணி நேரம் பார்க்க வச்சுட்டேன். பிற மொழி படங்கள்
சொல்றானுங்க அது இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குங்க, அந்த மாதிரி காட்சியெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க. பார்த்துக்கோங்க, அப்போ நாங்களாம் இவ்வளோ டெரராக இருக்கோம். இருந்துட்டு போங்க, போயிடுவோம். போலாங்களா? ஆண்டா போறாங்க, சும்மா உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னு. அமைச்சரவை நம்ம நேற்றுக்கே சொன்னோம், ஐயுஎம்எல் வந்துடும், விசிகாவும் வந்துடணும். சிறுபான்மை துறையின் வந்து ஐயுஎம்எல் கொடுத்துட்டாங்க. சமூக நீதி, சமூக நலத்துறை. ஆமாம், சமூக நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, அதை பேரை மாற்றி சமூக நலத்துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வன்னி அரசு அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக இறுதியாக ஒரு அமைச்சர் பதவி இத்தனை ஆண்டு காலத்தில் அவங்களுடைய அரசியல் பயணத்தில் ஐயுஎம்எலும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி முதல் தடவையாக அமைச்சரவையில் வந்து இடம்பெறுறாங்க. முதல் அமைச்சர்களாக விசிகாவுக்கும் ஐயுஎம்எலுக்கும் முதல் அமைச்சர்களாக வந்து ஷாஜகான் அவர்களும் வன்னியரசு அவர்களும் வந்திருக்காங்கன்றது அந்தந்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய விஷயம். ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்திருக்கு. தாவேக்கா மீதும் சரி விஜய் அவர்கள் மீதும் சரி பெரிய பாசிட்டிவ் தாட்ஸ் வந்திருக்கும். ஏன்னா வரலாறுல இது எழுதப்படும். அண்ணாவா இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அம்மா அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்லது பண்ணியிருக்காங்க சமூகத்துக்காக, தலித் மக்களுக்காக, சிறுபான்மையின மக்களுக்காக, இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. திமுக கூட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. நீங்கள் நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கலன்றது தான் தெரியுமே தவிர, இந்த மாதிரி கூட அவங்களுக்கு கொடுக்கலன்னு தெரியுமே தவிர, அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் கலைஞர் அவர்கள்லாம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட பல விஷயங்கள் வந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு போக முடியாது. அப்படி பார்க்கும்போது அந்த வகையில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியும் இவங்கெல்லாம் பண்ணாத ஒரு விஷயத்த இன்னைக்கு முதல்வராக கூடிய சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது அது வரலாற்றில் பெரிய அளவுக்கு எழுதப்படும். முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காரு. அந்த கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எலுக்கு வந்து ஒரு வாய்ப்புக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படும். இது வந்து இப்போ ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டாரு அப்படின்றது ஓகே, சூப்பர், இதெல்லாம் வந்து யாரும் மறுக்கவே முடியாது வரலாற்று. பட் இந்த அமைச்சர்கள் எப்படி செயல்பட போறாங்க? இந்த இவங்களுக்கு கொடுத்துருக்க அமைச்சரவையில் அதுவும் இந்த சிறுபான்மை சமூக நலத்துறை இந்த மாதிரி விஷயங்கள்ல கொடுத்துருக்கிறவங்க, அது இல்லாம இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் எப்படி செயல்பட போறாங்க? இது இவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? இந்த பேக்ரவுண்ட்ல இருந்தா இவங்க வந்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த வாழ்வியல் தெரியும், அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும், ரொம்ப அடித்தட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு அந்த சூழல் எப்படி இருக்குன்றது தெரியும். ஆனால் இதை எப்படி கையாள போறாங்க அப்படின்றதுல தான் வந்து அந்த சக்சஸ் இருக்கு. விஜய் அவர்கள் ஒரு பெரிய சக்சஸ், ஒரு சிஎம் விஜய் அவர்கள் ஒரு பெரிய சக்சஸை கொண்டு வந்து வச்சிருக்காரு. இவங்களெல்லாம் இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சக்சஸ் பண்ணியிருக்காரு. பட் இவங்க இங்கிருந்து அந்த சக்சஸ் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதுல தான் அந்த ஃபுல் சக்சஸ் அப்படின்றது இருக்கு. பட் என்ன இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம். வன்னியரசு அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளே நிறைய வந்து பேசியிருக்கோம். அது வேற இப்போ இணையதளத்துல போட்டு அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆமா, உதயநிதி அவர்கள் வந்து வன்னியரசு அவர்களுக்காக வந்து போய் பேசினதா இருக்கட்டும், பிரச்சாரம் பண்ணதா இருக்கட்டும், வன்னியரசு அவர்கள் விஜய வந்து நிறைய பேசினதா டிபேட்கள், அதுவும் கரூர் சம்பவத்தை வச்சு அவர் பேசின விஷயங்களா இருக்கட்டும், எதுவுமே மறைக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த கட்சிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனா வந்து திரு வன்னியரசு அவர்களை வந்து அமைச்சராக்கியிருக்காரு அப்படின்றது அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளெல்லாம் தாண்டி பாராட்ட வேண்டிய ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி ஐயுஎம்எல் அவங்களுடைய 60 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில முதல் அமைச்சராக ஷாஜகான் அவர்கள், பாபநாசம் ஷாஜகான் அவர்கள் வராருன்றது அந்த சமூகத்துக்கும் அந்த இதுல இருக்க கட்சியை சார்ந்தவங்களுக்கும் பெரிய ஒரு ஹோப்பை கொடுக்கும். இதுக்கப்புறம் ஒருவேளை இப்ப சொல்றாங்க இல்லையா, திராவிட மாடல் ஆட்சி, நீங்க இந்த திட்டத்தெல்லாம் நிறுத்தினீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிடும். இலவச பேருந்து, விடியல் பேருந்து இருக்கிற வரைக்கும், 1000 ரூபாய் கொடுக்குற வரைக்கும், இது எல்லாத்துக்கும் முக ஸ்டாலின் தான் ஆள்றான் அப்படின்னு ஒரு இது பண்றாங்க இல்லையா. கிட்டத்தட்ட இப்ப அதே மாதிரி ஒரு இடத்துக்கு தான் விஜய் அவர்கள் நகர்றாரு. ஒருவேளை அடுத்தடுத்து ஆட்சி மாற்றங்கள் நடந்துச்சுன்னா இதை செஞ்ச ஒரே முதலமைச்சரா விஜய் அவர்கள் தான் இருப்பாரு. இந்த அமைச்சரவையில பங்கு கொடுத்த ஒரே முதலமைச்சரா இதுதான் இருப்பாரு. ஒருவேளை அடுத்தடுத்த ஆட்சிக்கு வரவங்க இதெல்லாம் செஞ்சாக வேண்டிய கட்டாயம் கூட இருக்கு. ஒருவேளை அடுத்த 5 வருஷத்துல திமுகவோ அதிமுகவோ திருப்பி வராங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வாய்ப்புக்கு சொல்றேன், வந்தாங்கன்னா இது ஒரு கட்டாயமாக்கப்படும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கட்சிகள் கூட போய் கேட்பாங்க. ஒரு கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கட்டும், ஜான் பாண்டியன் அவர்களா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், எல்லாருமே போய் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க. எங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் எங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்றத உறுதியாக கேட்பாங்க. அதை இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள்
பண்ணி விட்டு போயிட்டாரு. முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ எதனா முடிஞ்சா மாத்திக்க அப்படின்ற அளவுக்கு வந்து செஞ்சுட்டு போயிருக்காரு. இது அடுத்தடுத்த கட்டங்கள்ல இன்னும் அதிகமாகும். இப்போ காங்கிரஸ்க்கு வந்து ஐசியூல இருந்த காங்கிரஸை கொண்டு போய் உயிர் கொடுக்கறதுக்கு வேலை பார்த்துருக்காங்க. ஆமா இல்ல முடிஞ்சு போச்சுன்றத புதைச்சிருந்ததை எடுத்துட்டு வந்து ஐசியூ வார்டில் வச்சிருக்காங்க. இப்போ ஐசியூ வார்டில் இருந்து அதை காப்பாற்றி கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்கன்றது நார்மல் வார்டுக்கு கொண்டு வர்றதா அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் அவங்க கையில தான் இருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்திருக்காரு. மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள். ஸோ இதுல இருந்து உண்மையாலுமே திருமாவர்கள்லாம் சிரிப்பாருன்றதே நம்மளுக்கு வந்து அவர் எப்ப பார்த்தாலும் இல்ல இப்ப மன உளைச்சல இருந்து கொஞ்சம் விலகி வந்திருக்காரு. ஏன் சொல்லுங்க, நேத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் சொல்லுங்க, இப்பதான் அங்க இருந்து வந்துட்டாருல. ஆமா நான் தான் உன்னை லவ் பண்ணல, இனிமே சந்தோஷமா தூங்குவேன்ல அப்படின்னு நம்ம வல்லவன் சிம்பு சொல்லுவார்ல, அந்த மாதிரிதான் நான் தான் உன்னை லவ் பண்ணல, நான் தான் உன் கூட்டணியில இல்லல்ல அப்படின்னு. நீங்க அதுக்குன்னு இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லல, இங்க இருந்து வந்தா வந்து உன்னை சந்தோஷமாயிருவாங்களா? யாராவது வேணும்னே துக்கமா இருக்கணும், இல்ல நான் வந்து கஷ்டப்படணும்னு யாராவது இருப்பாங்களா? நான் இருப்பாங்க, இருக்காங்கல்ல. அதுதான் தேமுதிகல இருக்காங்கல்ல, அவங்க வந்து இல்ல திமுக கூட தான் அப்படின்னு சொல்லி நாங்க இருக்கோம்னு இருக்காங்கல்ல. சும்மா வரல, இளம் தலைவர் இது பண்ணியாச்சு, லாக் பண்ணியாச்சு. அதனாலயா அப்படியெல்லாம் வெளியே வர முடியாது. இளம் தலைவர் அங்க போட்டு லாக் பண்ணியாச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், போர்வால் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் இருந்தாதான் அந்த கூட்டணி வந்து மதச்சார்பின்மை கூட்டணியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. காங்கிரஸ் இல்லைன்னா அது மதச்சார்பு இல்லாத கட்சி கிடையாதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. என்னவா அவர் யார் எழுப்பி விட்டது? காங்கிரஸ் அங்கிட்டு போயிருச்சான், இந்த இதெல்லாமே அங்கிட்டு போயிருச்சு. அவரு தானே வரப்போறாரு, அப்புறம் என்ன அவரு வந்துருவாரு. அப்புறம் எதுக்கு இப்போ ஜாலியா பேசிட்டு இருக்கிறதுங்க. அப்ப ஒரே தெரியா விஜய் பக்கமே அப்படியே போயிட முடியுமா? தாவேக்கா பக்கமே டக்குன்னு போனா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? ஒரு பாயிண்ட் இங்க பேசிட்டு வந்துடுறேன். நம்ம கிரிக்கெட்ல வரும்போது ஒரு 7 பேரா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் ஜோக்கரா நம்ம டீமுக்கு வந்து சேஃபா ஆடுவான்னு சொல்லி நம்மள வச்சுப்போம். அவன் போய் எதிர் டீமுக்கு போய் ஆடிட்டு வருவான். அந்த மாதிரி தான் ஐயா இங்க இருந்து ஒரு திமுக கூட்டணி, ஆனா விஜய்க்கு சேஃபா தான் போய் ஆடிட்டு வர்றாரு. ஆடினது மச்சான் நான் அங்க அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு வேலையை பார்ப்போம். அந்த மாதிரி தான் ஐயா வந்து அப்பப்ப ஒரு பாயிண்ட போட்டு விட்டு வந்துருவோம் அப்படின்னு போட்டு விட்டு வர்றாரு. அதுக்கெல்லாம் போய் அவர் சந்தேகப்படக்கூடாது. 2029க்கு அவர்லாம் இங்கதான் எந்த மாற்றமும் கிடையாது. இல்ல ரெண்டாவது அவர் போற இடம் எல்லாமே முடிச்சு விட்டுறாரு. தாவேக்கா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்கப்பா. அது கரெக்ட் தான். அது வந்து அவரா முன்னெடுத்து நடந்தாதான். உங்களுக்கு புரியுதா? அவரா பச்சை துண்டை தலையில கட்டிக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு வந்தாருனா தான். போற வழியில வாங்க போகலான்னு கூட்டிட்டு போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவரு தலைமையில அவரு முன்னெடுப்பு அப்படின்னு எடுத்தாருன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க அதை வந்து அப்ரூவ்டா கட் பண்ணணும். அதை அங்கேயே நின்னுடுங்க, இந்த எல்லைக்கோட்டை தாண்டி நீங்க வராதிங்க அப்படின்றணும். நம்மளா கூட்டு போறதா இருந்தா வண்டியில ஏத்திக்கலாம், வண்டியில ஏறுங்க, நாங்க அந்த பக்கம் தான் போறோம், உங்களையும் இறக்கி விட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணலாமே தவிர அவரை வந்து வாலண்டியரா வந்து அவரை சேர்த்துக்க கூடாது. வெயிட் பண்ணுங்க, நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சேர்த்துக்கிறோம், ஆள்லாம் இருக்கு, இப்ப அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு முன்னெடுப்பு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னெடுப்பா வந்து பார்க்கப்படுது. அதான் சொல்ல, அரசியல் இல்லாமல் பார்க்கும்போது பெரிய விஷயமா இருக்கு. இப்ப நம்ம பழசெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். வன்னியரசு அவர்கள் என்ன பேசினாரு, அப்புறம் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினாரு, ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளை, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, ஆர்எஸ்எஸ்ஸின் வளர்ப்பு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, எங்களுக்கு இன்னமுமே விஜய் மேல சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கோம். ஆனா எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால நம்மளும் வந்து சேர்ந்து அதை வந்து ஒத்துக்கொள்ளதான் வேணும். புதுப்பட்ட சீன் தான் ஞாபகம் வருது. செந்தமிழ் கவிஞன் நான் அப்படின்னு ஒரு நாள் இருறா அவங்க பெல்ட்டால உரின்னு உரிக்கல, செந்தமிழ் கவிஞன் நான் செல்வராகவன் இன்னும் தீர்க்கதரிசி. இது ஒரு பக்கம். இது இப்போ இன்னைக்கு வந்து அமைச்சரவையில பங்கேற்க போறாங்கன்னு நேத்தே அடுப்பை பத்த வச்சாச்சு. ஒரே ட்வீட்ல நான் லைம் லைட்டுக்கு வந்திருக்கேன் அப்படி சொல்லுங்க. அதுதான் நேத்தே எங்க பார்த்தாலும் அடுப்பை பத்த வைக்க ஆரம்பிச்சாச்சு. துரோகிகள், வன்மங்கள், குடோன்கள் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சோன்னு வச்சு பத்த வைக்க ஆரம்பிச்சோன்னு போட்டுடலாம், பேசிடலாம். ஆனா சென்சார்ல விடணும். சென்சார்ல இல்ல, அது நான் ஒரு போட்டோ போடுவார், அதுல பாத்துக்கங்க. ஆராசா என்ன பேசுறாரு, என்ன ட்வீட் போட்டாருன்னு எல்லாருக்கும் வந்து தெரியும். ரொம்ப மோசமான, ஆபாசமான, கேவலமான, மட்டமான ஒரு ட்வீட் அது. அவரோட சிந்தனையில் அது எப்படி அப்பப்போ அப்படிதான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆராசா அவருமே ஒரு தலித் தான். அவருக்கு இன்னொரு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர், ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒருத்தர்
ஒரு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு வாழ்த்து தான் தெரிவிக்கணுமே தவிர இப்படி வன்மத்தோட வந்து பேசக்கூடாது. ஆர் ஆசா இன்னைக்கு தான் அப்படி பேசுறாரான்னு கேட்டா கிடையாது. இவர் ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் அப்படிதான் பேசுவார். கேட்டா மெத்த படித்தவர், அப்படி பண்ணவர், திராவிடத்தை கரைச்சு குடிச்சவர், பெரியாரை உள்வாங்கியவர்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வர வார்த்தைகள்லாம் இப்படிதான் இருக்கும். இதே மாதிரி தான் 2021 தேர்தலில் எடப்பாடி அவர்களுடைய தாயாரை பற்றி பேசி அதுக்கப்புறம் வருத்தம்லாம் தெரிவிச்சு இது பண்ணாரு. அப்புறம் ரீசெண்ட் டைம்ல எம்ஜிஆர் அவர்களை பத்தி வந்து கூட தப்பா வந்து எம்ஜிஆரை பத்தி ஏதோ வந்து தப்பா பேசியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இப்ப ரீசெண்டா விஜய் அவர்களை பேசும்போது கூட அந்த விஜய்ன்ற பேரை சொல்லவே எனக்குலாம் வந்து அந்த வீடியோ இருந்தா போட்டு விடுங்க. விஜய் அவர்கள்ன்ற பேரை சொல்லவே எனக்கு வந்து பிடிக்கல. ஏன்லாம் 18 வயசுல வந்து அரசியலுக்கு வந்தவன், என்னுடைய அரசியல் அனுபவம் கூட அதுக்கெல்லாம் கிடையாது. அப்படி இன்னைக்கு என்ன பண்றீங்க நீங்க? இன்னைக்கு ஏன் நீங்க எல்லாம் வந்து இப்படி இருக்கீங்க? ஏன் நீங்க கூப்பிட ஏறி உட்கார்ந்து வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இதுதான் ரீசன். நீங்க கடைசி வரைக்கும் திருந்த மாட்டீங்க அப்படின்றதுக்கான உதாரணங்கள் தான் ஆர் ஆசா, RS பாரதி, இந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே வந்து திமுகவுடைய வெற்றியோ தோல்வியோங்க அது வேற. ஆனா எந்த மாதிரியான நபர்களை உள்ள வச்சிருக்காங்கன்றது இருக்குல்ல, இந்த மாதிரியான நபர்களை வச்சுக்கிட்டு தான் திமுக சமூக நீதி, சமத்துவம் பேசுறது, நாங்கள்லாம் நல்லவர்கள், நாங்கள் வந்து தலித்துக்காக சிறுபான்மையினருக்காக நாங்கள் தான் போராடக்கூடியவர்கள்னு விளம்பரம் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் விளம்பரம்லாம் கிடையாது, அதுவாக நடக்கும். இது சமூக நீதிக்கான இயக்கம் தான், இது சிறுபான்மையினருக்கான இயக்கம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை வந்து விளம்பரப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்காக, நாங்கள் தான் சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் சொல்லி இப்போ இந்த நிலைமையில வந்து நிற்கிது. கண்டிச்சிட்டோமே. யாரு எல்லாம் பண்ணாதீங்கன்னு கண்டிச்சிங்க. அதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் இருந்து அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. SS பாலாஜி அவரு வந்து ஒரு பக்கம் ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ட்வீட்டுக்கு இவரு போடுறதுன்னு அப்படியே அவங்களுக்குள்ளாரே அந்த ட்வீட் வந்து அந்த ட்வீட் சண்டை வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்றும் இல்லைங்க, உங்க கூட கூட்டணியில இருந்தாங்க. உங்க கூட்டணியில அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை மரியாதை நிமித்தமா வந்து உங்க தலைவரை வந்து சந்திச்சிருக்காங்க. உங்க தலைவருடைய ஆலோசனை எல்லாம் கேட்டுட்டு தான் எல்லாமே செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் ரீதியா ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. நீங்க அதை கொடுக்கவே இல்லை. உங்களோட இத்தனை வருஷமா கூட்டணியில இருக்காங்க, ஒரு தடவை கூட ஒரு அமைச்சர் கூட நீங்க கொடுக்கவே இல்லை. அப்ப கொடுக்காத பட்சத்துல அவங்க தமிழ்நாடோட அமைச்சரவையில இடம்பெறுவதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஏற்கனவே உங்க கூட ஏதோ ரொம்ப இணக்கமா இருந்த மாதிரியும் ரொம்ப வந்து ஆசாசையா இந்த கூட்டணியில திருமாவளவன் அவர்களும் லெஃப்ட் எல்லாம் இருந்த மாதிரி யாரும் அப்படிலாம் இல்ல. அவரும் சொல்லிட்டாரு போல இருக்குது. விகடன்ல வந்து பேட்டி கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பிஜேபி எல்லாமே பிஜேபி அதிமுக திமுக எல்லாம் கூட்டணியா சேர்ந்து அமைக்கலான்னு பிளான் பண்ணி அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால வந்துட்டோம். அது எப்படி செட் ஆகும்? செட் ஆகல. அதுதான் இப்போ விடுதலை சிறுத்தைகளும் அதே தான் சொல்றாங்க. உங்க கூட இருந்தாங்க, உங்க கூட இருந்தோம், எல்லாம் 2 சீட்டு ஜெயிச்சோம், எங்களால உங்களுக்கு லாபம், உங்களால எங்களுக்கு லாபம், முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கான கூட்டணி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி சந்தோஷமாலாம் இல்லை, ஏதோ இருக்கணுமே கொள்கைன்னு சொல்லிட்டோமேன்றதுக்காக இருந்தாங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, நீங்க தான் போங்க, போய் பாருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ போய் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க காண்டாவறீங்க. இதான் போக விட்டு புறமண்டல் அடிக்கிறதா? அப்புறம் அடிச்சு விட்டு நீங்க எல்லாரும் நல்லா பேசிடுங்கப்பா, என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதா நல்லா பேசிடுங்கப்பான்னு சொல்லிட்டு கடும் சொற்களை பயன்படுத்தாதீர்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும். அந்த மனசு வருமா? வாழ்த்துறீங்க, எங்க இருந்தாலும் வாழ்கின்ற மனசு வருமா? அதுதான் பின்னாடி முன்னாடி திட்டி முடிச்சாச்சு. பச்சையா பேசிட்டீங்க, என்ன அவங்கள வந்து கரிச்சு கொட்டணுமோ கொட்டிட்டீங்க. அப்புறம் வந்து என்ன கடுஞ்சொற்களை பயன்படுத்தாதீர்கள்னு இப்போ வந்து ட்வீட் போடுறீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஒண்ணு, இவங்க அந்த அமைச்சரவை இடம்பெறது இவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கல, எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கு, அவங்க மேல ஒரு வன்மை இருக்கு அப்படின்றத பச்சையா தெரியுது. ஏன் துரைமுருகன் அவர்கள் கூட அவர் வந்து கார்ல பிரச்சாரம் பண்ணும்போது ஒருத்தர் வந்து அப்படித்தானே அடிச்சு கீழே தானே வந்து இறக்குனாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இவங்க வந்து இவங்களுக்கு செஞ்சதா இருக்கட்டும், இவங்க கொடியை ஏத்த விடாம செஞ்ச விஷயங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்காததா இருக்கட்டும், இவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா அந்த மாநாட்டோட நோக்கத்தையே மாத்துறதா இருக்கட்டும், கள்ளச்சாராய சாவுக்காக போய் எடுத்துட்டு கொண்டு போய் இன்விடேஷனை கொடுத்தா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சாராயம் காய்ச்சக்கூடாது, இது ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு வந்து மாற்றி விட்டதா இருக்கட்டும், இப்படின்னு பல்வேறு சாதனைகள் வந்து திமுக அவங்களுக்கு வந்து செஞ்சிருக்கு. வேங்கை வயல் சம்பவமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்க இதுதான் வந்து முடிஞ்சதுன்னு போது இப்போ அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே இந்த திமுக அப்படின்ற இந்த இடத்துல இருந்து நகர்ந்து தாவேகா பக்கம் நகர்ந்துருக்காங்க.
ஒண்ணுமே வெறும் கொள்கை மட்டுமே வச்சிருந்த திமுக கூட இவ்வளவு இணக்கமா இருக்காங்கன்னா, இப்ப ஒரு அமைச்சரவையில இடம் கொடுத்து அவங்களோட அமைச்சரா ஆக்கியிருக்காங்கன்னா, அப்ப தாவேகா கூட எவ்வளவு இணக்கமா இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல போனா ஓட் பேங்கை வந்து தக்க வச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாமா? இப்போ அதாவது போன ஓட் பேங்கை இப்போ திருப்பி ரிட்ரைவ் பண்றதுக்கு இல்ல, இது வந்து ஒரு அந்த தொண்டர்களால விரும்பிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இதுல ஒரு சிலர் இன்னும் நிர்வாகிகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கல. தாவேகா கூட கூட்டணி வச்சது அவங்களுடைய சில நிர்வாகிகளுக்கே பிடிக்கல. 1-2 பேர் திமுகவுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. அவர் போவாரா? நாகப்பட்டினக்காரர் தான். அவரே தான். அவர் போகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குன்னு பரவலா வந்து அது முன்னாடில இருந்தே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப அதற்கான அதிக வாய்ப்பு வந்து இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அந்த உங்களுக்கு 5 வருஷம் வேலை இல்ல, அவரு இப்ப அங்க போய் என்ன பண்ண போறாரு அது தெரியாது. இங்கே விஜய் எப்படி பேசி நம்ம அவரு கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க வந்து நினைக்கலாம். அதனால வந்து அவர் ரொம்ப நாளா அந்த பக்கம் காட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதனால அவர் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஆதவர்ஜுனா வந்து இப்போ ஒரு இது வந்திருக்காரு. ஆதவர்ஜுனா தான் எல்லாத்துக்கும் காரணம். திரும்ப வந்து அழகா ஆதவர்ஜுனா வெட்டி விட்டு தாவேகா காமிச்சு திமுகவை முடிச்சு விட்டாரு. பாத்தீங்களா எங்க வாத்தியாரோட மாஸ்டர் பிளான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னு திடீர்னு அப்படி மாத்தி ஃபயர் விடுறீங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. திமுகவுடைய அந்த வன்ம குணம்ன்றது இன்னைக்கு நம்ம காலையில இருந்து பார்த்தோம். ஆசாவா இருக்கட்டும், அப்புறம் இவரு RS பாரதி அமைச்சரவையில் இடம் நம்ம இந்த பல நீதிபதிகளுக்கு வந்து உருவாக்குனதே திராவிடம் தான், நம்ம போட்ட திராவிடம் போட்ட பிச்சை தான், படிப்பு நம்ம கொடுத்தது தான், வச்சது தான், இன்னும் ஒவ்வொன்று அவர் பேசாத வார்த்தைகளே கிடையாது. அதாவது அதான் சொல்றேனே, திருப்பி அதான் சொல்லணும். இந்த மாதிரியான சில நபர்களை வச்சுட்டு இருக்கும்போது வச்சிருக்க அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு இப்படியே தான் சுத்த விட்டுட்டு இருக்குமே தவிர நீங்க மறுபடியும் அரியாசனத்துக்கு வரதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து கிடையாது. முன்ன மாதிரி இல்லைங்க. இந்த டிஜிட்டல் உலகம், நீங்க என்னைக்கோ எப்பயோ பேசுனதை எடுத்து போட்டு இன்னைக்கு வந்து அதை ரீவைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம மறந்துடுவோம். பட் ஆனா அதை எடுத்து போட்டு அதை வந்து ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. என்ன சொன்னாரு அவரு? எவன் எங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும் எங்களுக்கு என்ன, நாங்க இல்லாத அமைச்சரவை பங்கு பெற்றப்போ எவன் இருந்தா என்ன, எங்களுக்கு எவன் இல்லைன்னா என்ன, அந்த வெறுப்பு தெரியுதா உங்களுக்கு? IUML மேல சமகாண்டில் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் மேல சமகாண்டில் இருக்காங்க. ஏற்கனவே போர்வாள் இந்த மாதிரிலாம் அன்னைக்கு வந்து கை காட்டினதுலே கையெல்லாம் காட்டுறியா நீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து காங்கிரஸ் எல்லாம் வந்து கொளுத்திருவாங்க. அது மாதிரிலாம் அதான் சொன்னா அதையே நம்ம பார்த்தால எட்டி வச்சார்ல மயிலாடுதுறையில, அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு வெறுப்பா இருக்காங்கன்னு தெரியுது. அதாவது அவங்களோட மொத்த கூடாரத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அந்த இருந்த ஒட்டுமொத்தமா கலகலன்னு இருந்த ஒரு கூட்டணிய ஒண்ணு ஒன்னா புடுங்க ஆரம்பிச்சோன்னே ஒண்ணுமே இல்லாம இப்ப தனிமையில இது பண்றாங்க. இப்ப நீங்க இந்த சுப்பிரமணியபுரம் படம் பாத்தீங்கன்னா, ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச அதிகாரம் அவங்களை காப்பாத்தணும் தான் ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிதான் பிரேமலதா விஜயகாந்த், வைகோ இவங்க எல்லாம் வந்து அங்க இந்த டீ கடையில படுத்திருக்கிற மாதிரி, யாரு நம்ம பரம இவனுங்களை மாதிரி ஏதோ இருக்கானுங்க போல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் கிடையாது. அங்கே லாக் ஆனதுக்கு அந்நியார் இருந்து அங்கே லாக் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, நம்ம சொல்லிட்டோம். வைகோலாம் இன்னைக்கு சும்மா படுத்திருக்காரு, அவங்க நம்பிலாம் இல்ல, சும்மா படுத்திருக்காரு. ஒருவேளை இது ஒரே ஒரு MP 2031 இல்ல அவ்வளவு தூரம் இல்ல 31 தனியா நின்று கூட்டணி இல்லாம தனியா நின்று களங்காணி ஜெயிக்கிறதுக்காக இப்பவே வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு அப்படிதான் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. நம்ம கூட்டணியை மறுசீரமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். கூட்டணியே இல்லாம நம்ம ஆட்சியை பிடிக்கிறது எப்படி அப்படின்றத தாவேகா வந்து உணர்த்தி இருக்குல்ல. கூட்டணியே இல்லாம ஒரு 108 தொகுதி ஜெயிச்சிருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம இவ்வளவு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல? அதனால இந்த இன்ஸ்டாகிராம் அப்படி இப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு வாங்க, நம்ம எப்படி ஜெயிச்சு தனியா வந்து ஆட்சி அமைக்கிறதுன்றத முயற்சி பண்ணுவோம் அப்படின்றதான் கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு தலைவர்னா வந்து அவங்க தான். ரியாலிட்டியை ஓரளவுக்காவது யோசிக்கக்கூடியவங்க, ஓ சமூகத்தில் இப்படி நடக்குதா அப்படின்னு ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ள ஒரு தலைவர் அவங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ரியாலிட்டி தெரியுது. ஆனா மற்ற வழக்கம் போல இவங்களாம் சுத்தி இருக்கிறவங்களாம், தலைவரே MBAனா என்னன்னு அப்புறம் சொல்றேன், இப்ப அவன் +2 படிச்சிருக்கானான்னு கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அந்த படம் பார்த்திருக்கீங்களா, விஜயகாந்த் படம்? அதனால MBAனா என்னடா அப்படின்னா, அதை நான் அப்புறம் சொல்றேன், +2 படிச்சிருக்கானான்னு கேளுங்க அப்படின்னு. அந்த மாதிரிதான் சோசியல் மீடியா தான் காரணம், சோசியல் மீடியா தான் காரணம், சோசியல் மீடியா தான் காரணம் இப்படின்னே சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த கூட்டணியை ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழகா முதலமைச்சர் நகர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. முதலமைச்சர் இல்ல, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எந்த விதமான அப்படியே அடிச்சு உடச்சி அந்த மாதிரிலாம் இல்ல அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் இவங்க திருப்பி மாறிடலாம், திமுக சைடு வந்து போயிடலாம், இது வந்து திருப்பி
நீ வந்து அவெல்லாம் ஃபெவிகால் போட்டு பாண்ட் போட்டு ஒட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது போறதுக்கு கூட வாய்ப்பு இருந்துச்சுங்க. இப்ப நீங்க பேசிட்டீங்கல்ல, அவ்வளவு இவ்வளவு அசிங்கமா பேசிட்டீங்களே, ஆர் ஆசாவும் ஆர்எஸ் பாரதியும் பேசிட்டீங்களே, இதுக்கப்புறம் எப்படி வருவாங்க? அழகா ஒண்ணுமே பண்ணாம கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டாரு. ஆமா, அடிச்சு பிடிச்செல்லாம் தூக்கிட்டு வரல. வாங்க அழகா நம்ம போலாம், நீங்க நான் போறேன், நீங்க பின்னாடியே வாங்க, பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் வரிசையா வந்து வந்துட்டாங்க. பாத்துருப்பீங்களே பாஷா படத்துல, ஆண்டனி எல்லாரையும் போட்டு இல்ல ஆண்டனி எல்லாரும் மீட்டிங் போட்டு உட்கார வச்சிருப்பாரு, ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு போவாங்க. ஆமா, கடைசியா கேசவன் மட்டும் நிப்பாரு, அவரு தான் வைக்கோ கேசவா கேசவனி அனுப்பிச்சு வைப்பாங்க பாசாபாய கொல்றதுக்கு, அதுவும் ஃபெயிலியர் ஆயிரும். நீங்க ஏதோ தொலைநோக்கு சிந்தனை சொன்னீங்க, இன்னொரு கட்சிக்கும் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கு. நாலாவது நம்ம அந்த 4% கட்சி இருக்கு பாத்தீங்களா, அவங்களும் கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனையோட இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து இறங்கிட்டாங்க. என்னன்னா ஓகே தோத்துட்டோம், அடுத்து நம்ம டார்கெட் உள்ளாட்சி தேர்தல், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், இறங்குவோம்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் என்னமோ நம்ம வந்து அதை இப்போலேருந்தே நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு. படிக்காதவன் படம் பார்த்திருக்கியா? அதுல தனுஷ் அந்த டயருக்குள்ளார மாட்டிக்கிட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும், தெரியுமா உங்களுக்கு அந்த சீன்? தெரியும். நான் மட்டும் உள்ள போயிருந்தேன்னு வச்சுக்கேன். அந்த மாதிரிதான் அண்ணன் பேசுறதெல்லாம். உள்ளாட்சி தேர்தல், உட்கட்சி தேர்தல். நான் என்ன சொல்றேன், நீங்களே ஒரு உட்கட்சி தேர்தல் வச்சு உங்களுக்குள்ளாரே ஒரு தேர்தலா வச்சு அதுல யாராவது ஜெயிக்க பாருங்களேன். ஏன் அப்படின்றேன், ஏதாவது திருநெல்வேலிக்கு ஏதாவது திரட்டி பக்கத்துல எங்கேயாவது ஒரு தீவை வாங்கி அது ஒரு நாடா அங்கீகரிச்சு அதுக்கு நீங்க ஒரு அதிபர் ஆயிருங்களேன், எப்படி இருக்கும்? அவர்கிட்ட கேட்டா அவரே அது பக்கத்துல லேண்ட் வாங்கி கொடுத்துருவார்ல, அங்க ஒருத்தர் இருக்காருல்ல. ஆமா, கிட்ட கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்து பக்கத்துல அவர் ஒரு லேண்ட் வாங்கி தர போறாரு, வாங்க நானும் உங்களை மாதிரி தான், நீங்களும் நானும் ஒண்ணுதான் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல வாங்கி கொடுத்து செட்டில் பண்ண போறாரு. கச்சத்தீவு அப்படிதான் எடுக்கிறேன்னாரு. அதை வேணா அந்த எம்பி ஒருத்தர் இருக்காருல்ல, இலங்கையில இருந்து வந்தாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க, வாங்கி கொடுத்தாரு. கச்சத்தீவு அண்ணனுக்கு கொடுத்துருங்க, அண்ணன் அதிபர் ஆகிட்டோம் அப்படின்னு தனி நடா ஒரு அங்கீகாரம் பெற்று. ஆனா அவர் பேசுனதும் கொஞ்சம் அதிகம் தான். அவரு என்னதான் இருந்தாலும் அவரும் வந்து கொஞ்சம் அதீதமா தான் வந்து பேசுறாரு. சுட்டுடுவேன் வச்சிருவேன் அப்படின்லாம் கொஞ்சம் ரொம்ப மரியாதை குறைவாலாம் வந்து. இவர் பேசினதுக்கு அப்புறம் தான் பேசியிருக்காரு. என்னவா வேணா இருக்கலாங்க ரெண்டு பேரும். ஆமா, அவரு ஆரம்பிச்சாரு, அவரு இங்க அப்புறம் அவங்களும் அப்புறம் எவ்வளவு நேரம் தான் அவரும் அண்ணன் எவ்வளவு நேரம் தான் பொறுப்பாரு, 2 வாரம் அண்ணனும் போட்டாரு. அதுன்னு சொல்ல இது மாதிரி திரள் நிதி வாங்கி ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்றது அவரோட கருத்தா இருந்துச்சு. இவரு மேடையை போட்டு 18 என்ன சொல்லிட்டாரு, நாயிகின்னு சொல்லி இவரு பேசினார். நீ அங்கதானே உட்காந்துருக்க, நீங்க வந்துருந்தா நீ சுட்டு போடுவேன் சுட்டுன்னு இவரு பேசியிருக்காங்க. கழிஞ்சு போச்சு. இல்ல இருந்தாலும் சுட்டுடுவேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அநாகரிகமான விஷயம். கொன்னுடுவேன் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு எம்பிக்கான ஒரு 3ஆம் தர பேச்சாளர் கிடையாதுங்க. ஒரு எம்பி அங்கேயே அப்படிதான் இருக்காரு. அது கரெக்ட். ஆனா ஒரு எம்பியா இல்ல நம்ம அப்படி பார்க்க முடியாதுல்ல. இப்ப நம்ம வந்து பேசுறோம்னா ஒரு கிண்டல் கேலியா ஜாலியா பேசுறோம்னு வந்து விமர்சிக்கிற மாதிரி நம்ம வந்து அப்படி சொன்னது இல்லைல்ல, தப்பாலாம் வரும்னு சொல்ல. அதே மாதிரி தான் அவரும் இருக்கணும். அப்போ ஒரு எம்பியா இருக்கும்போது அவர் ஒரு கண்ணியத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள். அது மாதிரி ஒரு பேசணுன்றது தான். அதுதான் ஒண்ணு, நாம் தமிழர் கட்சிக்குள்ளாரியே ஒரு தேர்தல் வச்சு உங்களுக்குள்ளாரியே ஜெயிச்சு ஒரு இது பண்ணி பாருங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு லேண்டை வாங்கி போட்டு அந்த லேண்ட்ல போய் ஒரு நல்லா இருக்கலாம். இந்த ஐடியா தனியா ஒரு தீவு வாங்கி அதுக்கு அதிபரா மாறிடலாம்னு அதுதானங்க ஒருத்தர் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் என்னங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேற வேணுமா? தெளிவா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல, அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே. உங்களோட ராஜ்யம் தான், நீங்க சொல்றதுதான், இஷ்டம் இருந்தாரு இல்லைன்னா வெளியே போ, அதுவே நடக்குது. இது நடக்காதா? நடக்கும். அண்ணன் அதுக்கு வந்து முயற்சி பண்ண மாட்டேங்கிறாரு. எதோ முயற்சி சொன்னா அண்ணன் எதையோ முயற்சி பண்ணி என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி தாய்மாமன் சீர் வாங்குறதுக்காக இது பண்ணிட்டாருன்றாங்க. ட்ரோல் வந்துருச்சுங்க. அதெல்லாம் இல்ல. இல்ல நீங்க பாத்தீங்களா இல்லையா அந்த மீம்ஸ் பாத்தீங்களா இல்லையா? ப்ளீஸ் டாட் கேப்பாரா என்னத்த ஃபார்ம் இது பண்ணி எங்களுக்கு அந்த மோதிரம் போடுறேன்னீங்களே, அது கேப்பாரா? அதுக்கெல்லாம் தனியா வரும். உங்ககிட்டலாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதுல தனியா வந்து விழுந்துரும். QR போட்டுருவீங்க. 3 கோடி ரூபா ப்ராஜெக்ட் மறுபடியும் போயிட்டு இருக்குது. அது யாரும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அனுப்பி தலை இங்க பாரு தலை மறுபடியும் திருப்பி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க 3 கோடி ரூபாய்க்கு, இதை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னாங்க. அது ஷேர் மார்க்கெட் மாதிரிங்க, நீங்க போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்பீச்ல தான் வரும் உங்களுக்கு. மக்களே அப்படின்னு அந்த ஸ்பீச்ல தான் வருமே தவிர ரிட்டர்ன்ஸா திருப்பி மணி வராது. அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கறதும் நடக்காது. அண்ணா ஆட்சி முடிச்சிட்டு அண்ணா அதிபர் ஆயிடுவாரு, சரி முதலமைச்சர் ஆயிடுவாருன்னா நீங்க எதிர்பார்க்க கூடாது. தோமா பாத்தீங்களா, நீங்களே அதிபர்னு சொல்ற அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம அதிபர்ன்றது வந்து உங்களோட மைண்டுக்குள்ள கொண்டு வந்து செட் பண்ணியிருக்காரு.
நீங்க உண்டியல்ல பணத்தை போட்டு ம் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்துடணும். ம் திருப்பி கடவுள்கிட்ட இருந்து நமக்கு ஃபண்டா தான் திருப்பி வரும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ம் கடவுள் அதுக்கு பதிலாக ஃபன்னா கூட ஏதாவது தருவாரு. சரிங்களா? ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்த அண்ணன் வந்து கேட்கறாருன்னா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து திருப்பி வேற எதுவும் எதிர்பார்க்க கூடாது. அவருடைய ஸ்பீச் தான் நீங்க எதிர்பார்க்கணும். அவருடைய இந்த நோக்கத்தை தான் நீங்க பார்க்கணுமே தவிர மற்றபடி நீங்க போகக்கூடாது, உள்ள போகக்கூடாது. போகக்கூடாது. சரி, நான் போகலை. அடுத்தது நம்ம தலைமைச் செயலகத்தை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க? ஏங்க அவர் தலைமைச் செயலகம் கோட்டையை அங்க இருக்கிற மியூசியம் இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த கோட்டெல்லாம் கட்டி போட்டு அடிக்கிற வெயில்ல கோர்ட் வரேன்னு சொல்லிட்டு அழகா ஒரு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஜம்முன்னு போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு அப்புறம் அவர் எப்பதான் போறது? அவரு சரி இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது போயிட்டாரு, இதெல்லாம் தேவைப்படல, பெஞ்சு கிஞ்ச் எல்லாம் பழசா இருக்கா, ஏதாவது பூசு மாத்தணுமா அப்படின்றதெல்லாம் பார்க்க போய் இல்ல ஒரு ஜாலி ஒரு ஆய்வு என்னெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள நாங்க திருப்பி மாநாடு இந்த ரோட் ஷோ போற அளவுக்கு வந்து திருப்பி அதுக்குள்ள கூட்டம் கூடுது. தலைமைச் செயலகத்துக்குள்ள அவ்வளவு கூட்டம். ஒரு உச்ச நடிகரா இருந்து ஒரு இதுக்கு வந்திருக்காரு, சிஎம் ஆயிருக்காரு. அப்போ அவரை பாக்குறதுக்கு இன்னும் எவ்வளவு பேர் இன்னும் அவரை வந்து பார்க்கல. இன்னும் கடைக்கோடி கிராமங்கள் இருக்கவங்களாம் அவரை இன்னும் டைரக்டா நேரில் பார்க்கலன்ற ஒரு இது இருக்கு. அவர் டெய்லியும் தலைமைச் செயலகத்துக்கு வராரு. பட் ஆனா கார்லயே போறதுனால பெரிய அளவுக்கு இருக்கு. மேபி அது வெளியே வரும்போது எங்கேயாவது பார்க்கலாம். அதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஸோ அந்த ஆய்வு பண்ண போன இடத்துல அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னே அது ஒரு சிஎம் வந்திருக்காரு அப்படின்னும் போது ஓகே பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்றதுக்காக அதிகாரிகளும் எல்லாரும் அங்கதானே. எல்லாரும் அங்கதான். அவரு போறதுனால பின் அதிகாரிகள் இல்லாம இது இல்லாம அங்க ஆய்வுன்றது அங்க இருக்கிற அதிகாரிகள் யாரு என்னென்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து போயிருப்பாரு. சாதாரண நடவடிக்கை தான். என்ன இந்த கோட் ஷூட்டை கட்டினோன்னு கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்காரு, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் நினைக்கிறேன், நல்லா தான் இருக்குது. இது புசி ஆனந்த் அவர்கள் கட்சிக்கு நிர்வாகிகள் வந்து ஆய்வு பண்ணக்கூடாது, இதைத்தான் நம்மளும் சொன்னோம். அறிக்கையா வந்துருச்சு. அதான் சொல்றேன், கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஒரு தெருவில் ஒரு பிரச்சனை இருக்கு, வேற ஏதாவது இந்த நகராட்சியில பிரச்சனை இருக்கு, ஊராட்சியில பிரச்சனைக்கு, பேரூராட்சியில பிரச்சனை இருக்கு, மாநகராட்சி கூட போக முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த அவங்களுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும், அந்த மாவட்ட செயலாளர் கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும், உங்களுடைய எம்எல்ஏக்களுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும், கவுன்சிலர்கள் இருந்தால் அந்த கவுன்சிலர்களுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போகணுமே தவிர நீங்க டைரக்டா போய் ஆய்வு பண்ண முடியாது. அண்ணனுடைய ஆட்சி நம்ம என்ன வேணா பண்ணலான்றதுலாம் கிடையாது. இது ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு என்னவோ அதுதான் நீங்க வந்து பண்ணணும். நீங்க பாட்டு ஒரு ஒயிட் கோட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க பாட்டுக்கு ஆய்வு பண்ணுவீங்களா? நீங்க பாட்டுக்கு போய் ஒரு அம்மா உணவகத்துல போய் ஒரு ஆய்வு பண்ணிட முடியுமா? இன்னொரு டவுட் என்ன ஒண்ணு இருக்குதுன்னா, இப்போ அமைச்சரவை எல்லாமே வந்துட்டாங்க, அமைச்சர் ஆயிட்டாங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ள லோக்கல் பாடி எலெக்ஷன் நம்ம உள்ளாட்சி தேர்தலெலாம் நடந்த இந்த கவுன்சிலர் இவங்க எல்லாமே தவைக்காவினர் ஆட்சிக்கு வந்தால் தான் இதெல்லாம் ஈஸியாக நடக்குமா? ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், மின்வெட்டு இருக்குது, அங்கே இருக்கிறவங்க வேலை வந்து சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா இன்னமும் இந்த திமுக அந்த இதில் இருந்தவங்க தான் இன்னமும் அதுக்குள்ளே இருப்பாங்க. திமுகவோ அதிமுகவில் இருந்தவங்க தான் அதுக்குள்ளே இருப்பாங்கன்றப்போ இன்னும் அந்த வேலைப்பாடுலாம் சரியா நடக்காதா? அந்த உள்ளாட்சி நடக்கிற வரைக்கும் அந்த வேலைகள் வந்து சரியா நடக்கும். உள்ளாட்சிகள்ல இது வரைக்கும் இருக்கிறவங்க பெரும்பாலும் திமுக அதிமுக இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள மீறி எதுவும் சில விஷயங்கள்லாம் வந்து நடக்காது. என்னதான் கவர்மெண்ட் எல்லாமே சொன்னாலுமே கூட லோக்கல்ல இருக்கக்கூடியவங்களுடைய இதுதான் அதிகாரம் வந்து பெருசு. ஸோ அப்போ அந்த லோக்கலுடைய அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டியது தான் தாவேக்காவுடைய முதல் வேலையாக அவங்களுக்கு வந்து இருக்கும். அந்த எண்ணம் தான் முதல்ல இருக்கும். அது இல்லாமல் கூட்டணி கட்சியினருக்கும் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம்லாம் இருக்கும். ஸோ இப்போ அது வரைக்கும் இந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் இப்படி தான் வந்து இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்காவுடைய ஆட்கள் உள்ளாட்சியிலலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் பல விஷயங்களை அவங்களால தீவிரமாக செயல்படுத்த முடியும். நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தன்னெழுச்சியாக நாங்கள் போய் பார்ப்போம், இது எங்களுடைய ஆட்சி, நாங்கள் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற இந்த தான் தோன்றித்தனமாலாம் வந்து பண்ண முடியாது. அதை தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணுறதே ரொம்ப தப்பு அப்படின்றலாம் சில விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அதை தான் நம்மளும் சொல்கிறோம். அன்னைக்கு சொன்னது அதே தான். நீங்கள் பாட்டுக்கு போய் எதையும் பண்ணிட முடியாது கண்ணா பின்னான்னு. நீங்கள் பண்ணுற விஷயங்கள் கவர்மெண்ட் அஃபெக்ட் பண்ணும், முக்கியமாக உங்கள் கட்சியையும் கட்சி தலைவரையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. அதைத்தான் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நீங்களே எல்லாத்தையும் வந்துட்டு அப்புறம் கவர்மெண்ட் நாங்க எதுக்கு அப்படின்ற எல்லா காமெடியும் நீங்களே பண்ணீங்கன்னா அப்புறம் நான் எதுக்குறேன்ற மாதிரி. கட்சி உங்களுது தான், ஆட்சி உங்களுது தான். அதுக்காக நீங்க எல்லாத்துலயும் போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியாது. உங்களுடைய லிமிட்னு ஒன்று இருக்கு. அந்த லிமிட்குள்ளார தான் நீங்க வந்து இல்ல அவங்க எல்லாருமே அந்த லிமிட்டே இல்லாம அந்த ஓவர் சப்போர்ட் பண்ணது அது எல்லாமே இந்த ஒரு காரணமா இருக்கும். தெரியாது, புதுசு.
நம்மளோட லிமிட் என்ன, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது நிறைய பேர் எம்எல்ஏ நிறைய பேருக்கே தெரியாது. நம்ம எம்எல்ஏனா என்ன, அந்த எம்எல்ஏல என்னெல்லாம் நமக்கு அதிகாரம் இருக்குன்னே நிறைய பேருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு கிடையாது. நிறைய பேருக்கு இப்பதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் இருக்கா, இப்படிதான் இருக்கா, இதெல்லாம் பண்ணலாமா, இதுதான் நம்மளோட அதிகாரமா அப்படின்றதெல்லாம் இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் கத்துக்க ஆரம்பிப்பாங்க. பார்ப்போம். அதெல்லாம் இது ரொம்ப பேசிக் அவங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும். இதுக்கு ஒரு 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்றதை கம்ப்ளீட்டா தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேலூர்ல தாவேக்கா நிர்வாகி போய் சிங்கச்சூளையில போய் மாமூல் கேட்டு மிரட்டியிருக்காங்க. நான் தான் ஆட்சிக்கு வந்துட்டேன்ல, நான் போய் கேட்பேன்ல, நானும் கொடுப்பேன்ல, கொடுத்தேன். வீடியோ எடுத்து போட்டாங்க. நீ மட்டும்தான் வீடியோ எடுப்பியா? நாங்களும் வீடியோ எடுப்போம். இதெல்லாம் தான். அதான் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா என்ன வேணா பண்ணலாம். நம்ம ஆட்சி, நம்ம இப்போ எப்படி திமுக வாங்குச்சு, அதிமுக வாங்குச்சு, அந்த மாதிரி இப்போ நம்ம தௌலத்தா சுத்தலாம், நம்ம கொடி கட்டிக்கிட்டு போகலாம், நம்ம ரோட்டு கடையில காசு வாங்கலாம், அவங்க பண்ண மாதிரியே நம்மளும் வசூல் பண்ணலாம், நம்ம எம்எல்ஏ ஆயிட்டோம், நம்ம அமைச்சர் ஆயிட்டோம், அந்த டெண்டர்ல அதெல்லாம் வாங்கிடலாம், இந்த டெண்டர் இவனுக்கு கொடுத்து இவன்ட்டு கமிஷன் வாங்கிடலாம்னு பண்ணீங்கன்னா உங்களை விட பழந்தின்னு கொட்டை போட்டவங்க 2 கட்சியும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. நீங்க இதை பண்ண போறீங்கன்னு ஒண்ணு யோசிச்சிருப்பாங்களா, அதை அவங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க, இதை அவங்க பண்ண போறாங்க அப்படின்னு. அப்ப நீங்க மாட்டிப்பீங்க. அதனால உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுமா? தப்பு பண்ணாம இருக்கிறது தான். கம்முனு கடை அப்படின்ற மாதிரி அதாவது சொல்லுவாங்களே, நல்ல சந்தோஷமா இருக்குன்னா என்ன பண்ணணும்னா பொய் சொல்லிடாத. பொய் சொல்லி மாட்டிக்கிட்டீங்கன்னா அது நீ மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் நிறைய பிரச்சனைகள். அந்த மாதிரி தான். உண்மையை மட்டும் பேசுன்ற மாதிரி உண்மையா நடந்துக்குங்க. ஊழல் கீழல் பண்ணி மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கிட்டீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா நீங்க டிஜிட்டல் உலகத்துல இருக்கீங்க. தூக்கிடுவாங்களா அவங்கள? கண்டிப்பா தூக்குவாங்க. அது தாவேக்கால கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சு எப்படி இந்த மாதிரிலாம் திருப்பி பண்றாங்கன்னு அதாங்க ஒரு அறியாமை தான். நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்மள யாரும் கேட்க முடியாது. நம்ம மாவட்ட செயலாளர் என்ன வேணா பண்ணலாம். அண்ணன் புசியானது நமக்கு ரொம்ப க்ளோஸ், அருண்ராஜ் நமக்கு ரொம்ப க்ளோஸ், ஆதவிட்ட டைரக்டா போன்ல பேசுவோம்லாம், இந்த பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் கட்சி சொல்லிடும் அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்றவாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போயிடும். இதுதான் திமுக நடக்காது. திமுக நடக்க நம்மளால விட்டுறியா அப்படின்னுவாங்க, போயிடுவாங்க, முடிஞ்சிடும். இப்போ இது புது கவர்மெண்ட்ல உங்களுக்கு இந்த புது கவர்மெண்ட்ல இப்படி எல்லாம் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கே பிரச்சனையா இருக்கும். என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தூக்கி விட்டுறியா, அவங்க கட்சியில் தேவையில்லையா அப்படின்றவாங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலைகள்லாம் நடக்கும். இது சின்னதா நடக்குங்க. இது ஓகே, இதெல்லாம் தடுத்துடலாம். பெரிய அளவுல நடந்துடக்கூடாது. இப்போ இந்த பாருங்க டெண்டர்லாம் ரத்து பண்ணிருக்காங்க. ஆமா, இப்போ இன்னைக்கு 13ஆம் தேதி டு 20ஆம் தேதி வரைக்கும் டெண்டரை இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்க. ஆமா. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி ஏதாவது ஊழல் நடந்துற போது அது மாதிரி அதுக்கு நம்ம தடுக்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் முன்னெடுப்பு. ஆனா அதுவும் மாறி இருக்குன்றீங்களா? அதுக்குள்ள இந்த சின்ன டெண்டர் எல்லாத்துலயுமே ஒரு நடந்திருக்கு, ஏதோ சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனாலதான் டெண்டர்லாம் ரத்து பண்றாங்க. நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி கொஞ்சம் வெளிப்படையா இருக்கிறதுன்றது நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி டாக்டர் பிரபு அவர்கள் கனிமவளத்துறை அமைச்சர். அவர் ஒரு 3000 தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்குவாரிலையும் ஆய்வு நடத்த சொல்லியிருக்காங்க. 3000 கல்குவாரிக்கு மட்டும்தான் லிமிட் இருக்கு, மற்றது எல்லாத்தையும் என்னன்றது போய் பாருங்க அப்படின்ற மாதிரி கனிமவளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதான் அது அளவுக்கு மீறி நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம். நல்லதுதான். அப்புறம் இந்த பவர் கட் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குது. பவர் கட் பெரிய பிரச்சனை தான். அதுவும் சென்னையில் பயங்கரமாக எங்கே பார்த்தாலும் இருக்கு. அதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறதா சொல்கிறாங்க, எடுத்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இப்போ இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட இருக்க முடிய மாட்டேங்குது. அதுவும் நைட்லலாம் வாய்ப்பே கிடையாது, இருக்கவே முடியாதுன்றப்ப கரண்ட் கட் ஆகாமல் இருக்கிறது மட்டும்தான் ஆப்ஷன். அதுவும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் வருது. என்னன்னு போய் கேட்க போனாங்கன்னா அவங்கள்ட்ட சிஎம் தான் கேட்கணும் அப்படின்னு டைரக்டா சொல்றாங்க. நீங்க போய் முதலமைச்சர் விஜய் அவர்களை போய் கேளுங்க அப்படின்றலாம் பேசுறாங்க. அதெல்லாம் தடுக்கணும். ஏன் நடக்குது, உண்மையாவே கரண்ட் கட்டு தான் ஆகுதா, எதனால கரண்ட் கட்டு தான் ஆகுதான்னா நிஜமாவே ஃபால்ட் ஆகுதா இல்லை வேற எதுவும் சம்பவங்கள் நடக்குதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா நமக்கு நிஜமாவே அதிகமா தேவைப்படுது. நமக்கோட அந்த இது கரண்ட் ரொம்ப அதிகமா இப்போ தேவைப்படுது. நம்மளோட அந்த பீக்கில் இருக்கும், கோடை வெயிலோட பீக்கில் இருக்கும். நேற்று இன்னைக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அதனால எல்லார் வீட்லேயும் இந்த ஏசி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன திடீர்னு தேவை. அதே மாதிரி இன்னும் 2-3 இதெல்லாம் பார்க்குறேன். கவுன்சிலர் இருக்கிற வீட்டுக்கு எல்லாமே கரெக்டாக வருது, கரண்ட் வருது, இதாகுது அப்படின்ற ஒரு இது குற்றச்சாட்டு, ஒரு மெத்தனமான ஒரு இது. இல்லை ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டும் போகுது, இதெல்லாம் வேணும்னே பண்றாங்க அப்படின்னு போது நம்ம அது அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு அமைச்சர் வந்துட்டாரு. ஒரு அமைச்சர் வந்ததுக்கு அப்புறமும் இதுல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றத ஏத்துக்க மாட்டாங்க, கட்டுப்பட மாட்டேங்கிறாங்களோ அந்த வேலை செய்யற அதிகாரிகள் இவங்களை அதுதான் அது கட்டுப்பட மாட்டேங்கிறாங்களா, என்ன நடக்குதுன்னு எக்ஸாக்டா தெரியாது.
பட் ஆனா அது மின்வெட்டுன்றது இருக்குது, கரண்ட் கட் அப்படின்றத நம்ம ரெகுலரா பார்க்குறோம். அது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வரணும். அது இல்லைன்னா அது பெரிய இஷ்யூவா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த இது நம்ம டாஸ்மார்க் இதே நம்ம பார்த்தோம்ல, 717 கடை மூடினாங்க. ஹைகோர்ட் என்னது இது வந்து நல்ல ஒரு முன்னெடுப்பு எல்லாம் என்னன்னா, அதை எடுத்து இவங்களே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? டாஸ்மார்க் ஊழியர்களே வந்து திருப்பி வந்து அதுவே அது எப்படி ஒரு கவர்மெண்ட் சொல்லி நீங்க வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னு ஹைகோர்ட்டே கேட்டிருக்கு. கேக்குது. இதுல உள்ள நிர்வாக சிக்கல் இருக்குல்ல, அதுதான் பெரும் பிரச்சனை. 717 கடைகளை மூட சொன்னது சூப்பர். பட் அந்த 717 கடைகளை மூட சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் இருக்குல்ல, அதையும் வந்து தீர்க்கணும். இப்ப அந்த கடையில உள்ள ஊழியர்களுடைய வேலை வாய்ப்பு, அடுத்து என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு, அப்புறம் அந்த கடையோட நிர்வாக செலவுகள், இப்ப 10 ரூபா வாங்கக்கூடாது 20 ரூபா வாங்கக்கூடாதுன்னு அந்த விஷயம் இப்போ நிறைய போயிட்டு நிர்வாக செலவுகள். இவரோட ஆட்சியில இப்ப 20 ரூபா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி அந்த 10 ரூபா வாங்கினது என்னன்னா, அங்க இருக்கிற அந்த பில்டிங்கான காஸ்ட்டுக்கும் எங்களோட இதுக்கு நாங்க வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இவரோட ஆட்சிலையும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஆட்சிக்கு வரும்போது அந்த விஷயம் போயிட்டே தான் இருக்குதுன்றது. இல்ல இதை வந்து இப்ப ரொம்ப தீவிரமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 10 ரூபா மேட்ரு அப்படின்றத, 10 ரூபா 20 ரூபா மேட்ருன்றத ரொம்ப தீவிரமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வாங்குறது இல்லை அப்படின்றதும் வருது, நிறைய இடங்கள் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்கன்றதும் வந்துட்டு தான் இருக்கு. மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இதுக்கு மதுவிலக்கு அந்த அமலாக்கத்துறை பேரு யாருன்னு தெரியல, அந்த விக்னேஷ்னு நினைக்கிறேன். கிணத்து கடவு விக்னேஷ் அவர் தான் வந்திருக்காரு. அமைச்சரவை வந்திருக்கு. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான். அதுதான் இப்போ ஒரு 10 நாள் தான், அது 11 நாள் தான் ஆகுதுன்னு போது எதையுமே உறுதியா வந்து பேச முடியல. அட்லீஸ்ட் ஒரு மாசம், அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது வெயிட் பண்ணணும் என்ன நடக்குது. எல்லாருமே புதுசுங்க, என்னன்னு அவங்களுக்கே தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கிறது. அதனால கொஞ்சம் இப்பதான் அவங்களே அங்க உத்தரவு கொடுத்துருக்கோம், இங்க உத்தரவு கொடுத்துருக்கோம், டிஎன்பிசிக்கு உத்தரவு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேதான் ஃப்ரெஷ்ஷா தெரிய ஆரம்பிக்கும் என்ன பண்றாங்க அப்படின்றது. இனிமேதான் தெரிய ஆரம்பிக்கும். அது 1 மாசம் 2 மாசத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து இந்த 10 ரூபா 20 ரூபா வாங்குறாங்கன்னா அப்ப கண்டிப்பா அது கேட்க வேண்டிய ஒரு பிரச்சனை தான், தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை தான். அப்ப இந்த பழைய கவர்மெண்ட் மாதிரி தான் இந்த கவர்மெண்ட்டும் எக்ஸ்ட்ரா வாங்குதுன்றத உறுதியா நம்ம வந்து எல்லாத்தையும் சஸ்பெண்ட் தான் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லி ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் திருப்பி அதே ஃபாலோ பண்றாங்கன்னா அதுக்கு தனியா போலீஸ் வச்சு கவனிக்க சொல்லியிருக்காங்க. மாநிலத்துக்கு எந்த இடத்துல வந்து இதெல்லாம் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு கவனிச்சு அதை மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் வந்து அனுப்ப சொல்லிருக்கா ஒரு தகவலும் வந்திருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரமேஷ் ஆதவர்ஜுனா, ஆமாம் அது ஒன்று இருக்குது. ஆதவர்ஜுனா அவர்களுக்கு வந்து ரமேஷ் என்ன கேஸ்ட்ன்றதே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உண்மையை சொல்லியிருக்காரு, கூச்சமே இல்லாமல் உண்மையை சொல்லியிருக்காரு. மனசாட்சி அப்படின்றத எடுத்து வச்சுட்டு அவர் என்ன கேஸ்ட்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ என்னம்மா இப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி பேசிட்டேன் அப்படின்றது தான் நம்ம வந்து ஆதவர்ஜுனா அவர்களை பார்த்து கேட்கணும். தெரியாமையும் போட்டிருப்பாங்க. ராஜ்மோகன் பட்டியல் இனத்தவர்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா ரமேஷ் என்ன கேஸ்ட்னு உங்களுக்கு தெரியாது. இந்த கேஸ்ட்ல இப்படி கொடுத்துருக்கோங்க, அதனால என்னங்க பிரச்சனை, அவர் ஏதாவது தவறு செஞ்சா சொல்லுங்கன்னு சொன்னா அது நியாயம். அவர் அந்த கேஸ்ட் தான், ஆனா அவர் பெரியாரை பின்பற்றுறார், திராவிட வழி வந்தவர், அவர் அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டாருன்னு சொன்னா அது ஒரு வகை. அவர் என்ன கேஸ்ட்னே உங்களுக்கு தெரியாது, அதுனா அது புரியலையே. மற்றவங்கள்தான் உங்களுக்கு எப்படி கேஸ்ட் தெரிஞ்சுது? மற்ற 7 பேர் பட்டியலினத்தவர்கள் சொல்லும் போது உங்களுக்கு அது அவ்வளவு பெருமையா இருக்குல்ல. எல்லாரோட எடுத்தா தானே யாரோட உங்களுக்கு. அப்ப வெங்கட்ரமணன் உங்களுக்கு தெரியாதா? வெங்கட்ரமணன் என்ன கேஸ்ட்னு உங்களுக்கு தெரியாது, தெரியாம தான் உணவுத்துறையை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரிதான் ரமேஷ் வந்து என்னன்னே தெரியாது, தெரியாம தான் தூக்கி அறநிலையத்துறையை தூக்கி கொடுத்துட்டீங்க. அதோ சார் என்ன சார் எங்களாண்டே வா யோசிக்காம சொல்லிட்டாரு. அது டக்குன்னு செய்தியாளர் சந்திப்பில் ஏதாவது சொல்லணுன்றதுக்காக அவர் என்ன கேஸ்ட்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. சரி 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 எல்லாம் பார்த்தாச்சு. அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். யாருக்கு? அவருக்கு தெரியாம இருந்திருக்குமா? விஜய்க்கு தெரியாம இருந்திருக்கும் கூட சொல்லுங்க. அவருக்கு தெரியாம இருந்து விஜய் அவர்களுக்கு அவர் என்ன கேஸ்ட்னு தெரியாம இருக்குன்னு சொன்னா கூட சரிங்க தெரிஞ்சிருக்காதுங்க அப்படின்னு இருக்கலாம். ஆதவர்ஜுனாக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு ஆதவர்ஜுனா அவர்கள். திமுகல வேலை செஞ்சுட்டு விசிகால இருந்துட்டு தாவேக்கால வந்து இன்னைக்கு அமைச்சராயிருக்காருன்னா அவருடைய கேஸ்ட் என்னன்னு தெரியாம ஒருத்தருக்கு வந்து அமைச்சர் கொடுத்துருவீங்களா? அப்படி தெரியாம தான் 7 பேருக்கு அமைச்சர் பதவி போட்டிருக்கீங்களா? பத்திரப்பதிவுத்துறை, உணவுத்துறை, கல்வித்துறைன்னு எல்லாம் போட்டிருக்கீங்களா? நீங்க மாட்டிக்கிட்ட பங்கு லாஜிக்கே கருப்பு படம் மாதிரி இருக்கு நீங்க பண்றது. நான் பார்க்கல, இன்னும் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே,
கண்டிப்பாக கார்த்திக், நாளைக்கு என்ன சம்பவங்கள்லாம் நடக்குதுன்றத நாளைக்கு நம்ம விவாதிப்போம். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு